அந்த சேர் வந்து வயதான மனிதர். இந்த சேர் வந்து ஏதாவது மண்டையில் முக்கியமான இடத்துல பட்டு செத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? இது எப்படி அந்த வயலன்ஸ் அனுமதிக்கிறீங்க? உள்ளூர் காவல்துறைக்கு வரக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியுமா தெரியாது? முன்னாடி அவங்க இன்ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-20 பேர் வந்திருக்காங்க. 20 பேரும் ஆர்கனைஸ் ஆகி கலாட்டா பண்ணுன்ற நோக்கத்துக்காக தான் வர்றாங்கன்றதை கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் என்ன உளவுத்துறை? அதே ஊருக்கு போய் அல்வா திங்க தெரியுது உளவுத்துறைக்கு. அதனால தான் அவருக்கு அல்வா அதிகாரின்ட்டு பெயர். அங்கே போய் சிஎம் கொண்டு போய் அல்வா திங்க தெரியுது. இதை கணிக்க வேணாமா? இது உங்கள் ஆட்சிக்கு அசிங்கம் இல்லையா? அவலம் இல்லையா? என்ன திமுக ஆட்சிக்கு எதிராக மட்டுமா அறப்போர் பேசிகிட்டு இருக்கு? 10 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறப்போர் வளர்ந்ததே அதிமுகவை விமர்சனம் செய்து அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி தான். இப்போ வரைக்கும் அதிமுக குற்றங்களுக்கு கூட வழக்குகள்லாம் பதிவு பண்றாங்க. அப்போது அதிமுக ஆட்சிக்கு எதிராக இவர்கள் தொடுத்த வழக்குகள் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இப்போ என்ன வாபஸ் வாங்கிட்டாங்களா? அது ஒரு என்ஜிஓ குரூப்பு, ஒரு சொசைட்டிக்கு இது போன்ற ப்ரெஷர் குரூப்பு எல்லா சொசைட்டிக்கும் அவசியம். நான் அதிமுக ஆட்சிக்கு எதிராக பேசலையா? திமுக ஆட்சி வந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறேன். வேட்டை நாய்கள் போல இன்னும் அதிமுகவை கடித்து குதறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நடுநிலையாளர்கள் என்போர், இந்த பத்திரிகையாளர்கள் என்போர், இவ்வளவு அவலங்கள் நடக்குது. வாயை திறந்தாங்களா யாராவது?